தமிழ்நாட்டில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்ட பெருநிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை பிரகடனம் செய்யப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும், நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அரசியலமைப்பு சாசனம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டின் சட்டங்கள், திட்டங்கள், பார்லிமென்றம், சட்டமன்றம், நிதித்துறை, நீதித்துறை எல்லாம் மக்களுக்காகத்தான். மக்களின் பயன்பாடே ஒரு ஆட்சியோட அழகாக இருக்க முடியும். ஆனால் ஆளக்கூடிய ஆட்சிகள் மக்கள் விரோத கட்சிகளாக, ஆட்சிகளாக இருக்கிறது. நல்லாட்சின்னு ஒரு ஆட்சி யார் சொல்லணும்னா, எந்த மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் இந்த ஆட்சியை நல்லாட்சின்னு சொல்லணும். ஆனால் இங்க மக்கள் யாரும் நல்லாட்சின்னு சொல்லல. மக்கள் போராடுறான், அவன் உரிமைக்காக போராடுறான், அபகரிப்புக்கு எதிராக போராடுறான், சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு எதிராக போராடுறான், மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுறான், துறை சார்ந்து பல பேர் போராடுறாங்க. அப்படி மக்கள் போராடக்கூடிய, திண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுகவின் ஆட்சி இருக்கு. பொதுவாகவே ஒரு பொது புத்தி உண்டு. திமுகவோட ஆட்சின்னா ரவுடிசம் தலைவிரிச்சாடும், கூலிப்பட கலாச்சாரம் பெருகிடும், சமூக அமைதி இருக்காது, ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட சொல்றாங்க போல, ஏதாவது சொல்லுவாங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆட்சியை பார்த்த பிறகுதான் உண்மையிலே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றாக விளங்குது. என்ன காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு என்ன வேலை? நாங்க இரும்புக்கார கொண்டு ஒடுக்குவோம். யாரை ஒடுக்குவேன்? யாரை ஒடுக்குவேன்? கிளி சோசியம் பார்க்கிறவன், பஞ்சு முட்டா விற்கிறவன், மீம்ஸ் போடுறவன், யூடியூப்ல வீடியோ போடுறவன், ட்விட்டர்ல பதிவு போடுறவன், நாங்க கண்காணிப்போம். யார கண்காணிப்ப? திமுக விமர்சிக்கிறவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், பின்புலம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கு, இதைத்தான் கண்காணிப்பேன். உளவுத்துறை கண்காணிச்சு கொடுக்கும், காவல்துறை உடனடியாக ஏதாவது பண்ணும். இதுதான் உளவுத்துறை, காவல்துறை வேலையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏதாவது ஒன்று தெரியுதா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பனே வரணும் போதும். ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றிதழ். நெல்லையில ஒரு பேருந்து வேணும். பேருந்துல கான்ஸ்டபிள் ஏறுறாரு. ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறாரு. இல்ல நான் எடுக்க மாட்டேன், விதி இல்லைங்கிறாரு. அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு. ரெண்டு பேருக்கு, அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த 3 நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது. தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்து ஓட்டுநர் மீது, நடத்துனர் மீது வழக்கு போடுறான். கேட்டா நீ சீட் பெல்ட் போடல. இல்லங்க சீட்டுக்கு பெட்டே இல்லைங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்கு போடுவேன். நீ சீருடை அயன் பண்ணல, நீ ரெண்டையும் தள்ளி அடித்திருக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேச போடுற. கேச போட்ட பிறகு 3 நாள் கழிச்சு அந்த கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் தேடி பிடிச்சு ரெண்டு பேரும் கண்கள் பணிக்க, இதயம் நினைக்க, காதல் கசிந்துருகி கட்டி பிடிச்சு தேடி குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு, அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்குல போல திரும்ப பெறேன். ஆட்சியால நாடகமாடா. ஒரு கான்ஸ்டபிளுக்கு, ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய் தகராறுனா 2 அமைச்சகத்துக்கு இடையான மோதலாக எப்படி வெடிக்குது? ஒண்ணு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, இன்னொன்னு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரெண்டுமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் போக்குவரத்துறையும் காவல்துறையும் மோதிக்குது. இந்த லட்சத்தை சட்ட ஒழுங்கு இருக்குது. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
ஆனா சொல்றேன், நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க? என்ன சிறப்பான ஆட்சி? நீ திமுக பேசுவன ஒடுக்கிற, நீ ஒடுக்கிற. அதுல அவதூறு கிளப்பி அவனை முடிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ குற்றங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவன். என்ன வித்தியாசப்பட்டவனா, உலகத்திலேயே ஒரு ஆணால காதலிச்சு ஏமாத்தப்பட்டன்னு புகார் சொல்லப்பட்ட ஒரே ஆள் நான் தான். திருச்சி சூர்யாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன். இதை பரப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு அவ்வளமா இருக்கு பாருங்க. பிரகாசஸ்னு விவகாரம், தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க, பிரைவேசி இல்ல. பாஜக அப்படி பண்ணது. இந்த நாட்டில் தனி உரிமைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது இதே திமுக. ஆனால் தனிப்பட்ட அலைபேசி உரையாடல்களை திருடி வெளியே வர்றாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம். உனக்கு என்ன நினைக்கிற? திமுக பேசக்கூடாது, திமுக கேள்வி கேட்கக்கூடாது, திமுக கண்டிக்க கூடாது, திமுக போராடக்கூடாது. செய்வோம்டா, இன்னும் வேலையமா செய்வோம். நீ எத்தனை அவர்களை போய் எத்தனை முடிச்சு விட்டுருவ? நீ வடிவேல் சொல்ற மாதிரி சோத்துல அடி வாங்கி சேத்துல அடி வாங்கி மாதிரி நீ உச்சபட்சமான அவதூறு கலப்பு வழக்க போடு, அடக்குமுறை பாச்சு. நாங்கள் இன்னும் பெரியாம வரும். நாங்க ஒன்னுட்டு அதிகாரம் இருக்குது. மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதிகார வர்க்கம் இருக்குது, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஊழல் வெளிச்சம் இருக்கு. மத்திய 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பாஜகவோட கள்ள உறவுல இருக்க இவ்வளவு இருக்கு. நாம் தமிழக கட்சியில அதிகாரம் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர், ஊடக வெளிச்சம் இல்ல, காசு பணம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா நாங்க திமிர நிக்கிறோம். நீ நாம் தமிழக கட்சி நாம் தமிழக கட்சின்னு பதற. உன்னோட கையாளத்தனம், ஐயா ஸ்டாலினோட கோழைத்தனம். வேற என்ன சொல்லணும்? நாட்டில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. நாட்டில் பிரச்சனை தெரியுமில்ல, கருணாநிதி பத்தி ஒரு பாடல் போட்டதான் பிரச்சனை. மற்றபடி நாடு எல்லாம் அப்படியே சுபிட்சமா இருக்கு, அமைதி பூங்காவா திகழுது. எவ்வளவு பெரிய கொடுமை. போன ஆண்டு 23 பேர் இறந்து போறேன் கள்ளச்சாராய மரணத்துல. 23 பேர் இறந்து போனப்ப அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், அப்புறம் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வோம், நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம். இது இந்த ஆட்சியில 22-23 பேர் செத்து போனப்ப. இப்ப மறுபடியும் பார்த்தா கள்ளச்சாரம் குடிச்சு கருணாபுரத்துல, கள்ளக்குறிச்சி பக்கம் கருணாபுரத்துல 66 பேர் செத்து போறாங்க. அந்த 66 பேர் செத்ததுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். காவல்துறை யார் பக்கம் இருக்கு? உளவுத்துறை யார் பக்கம் இருக்கு? அந்த கள்ளச்சாரம் விற்கிற இடத்துல இருந்து 200 மீட்டருக்குள்ள காவல் நிலையம் இருக்கு, 200 மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு. காவல்துறைக்கு தெரியாம, உளவுத்துறைக்கு தெரியாம அவன் கள்ளச்சாரம் எடுத்துக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. சாதாரண இந்த வீதியில ஒரு பானிபூரி கடை போடணும், ஒரு தள்ளி வண்டி கடை போடணும், இல்ல ஒரு சாப்பாட்டு கடை போடணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாது, அனுமதி இல்லாது போட முடியாது. அதுவும் இல்லாம வார கணக்குல, இல்ல மாச கணக்குல, இல்ல நாள் கணக்குல கப்பம் கட்டணும், மாதம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு சாதாரண பானிபூரி கடை கூட அவன் போட முடியும். ஆனா அப்படி இருக்கப்ப கள்ளச்சாராய விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாம நடந்துச்சுங்கிறது அயோக்கியத்தனம். ஒரு நாள் வாய்ப்பு இல்லை. அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு முதல் நாள் சுரேஷ் ஒருத்தர் இறந்து போறேன். இறந்து போனது அடுத்து 2 பேர் இறந்து போறேன். மொத்தம் 3 பேர் செத்து போறாங்க. 3 பேர் செத்து போன பிறகாவது அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாராவது குடிச்சிருந்தீங்கன்னா உடனே அரசு மருத்துவமனைக்கு விரைங்க, உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விழிப்பூட்டலை, ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் கூட பாதி பேரை காப்பாற்றிருக்க முடியும். ஆனா 3 பேர் சாகிற வரைக்கும் இது கள்ளச்சாராய மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு. அப்ப என்னது? வாந்தி வடிப்புல செத்து போயிட்டான் அப்படின்னு மூடி மறைக்க முயற்சி பண்றான். அந்த வாந்தி வடிப்புல செத்து போயிட்டான் மூடி மறைக்க முயற்சி பண்ற வேலையில அந்த சாவுக்கு வந்தவன் கள்ளச்சாரத்தை குடிச்சிடறான். இதன் விளைவாக 66 பேர் செத்து போயிட்டான். ஆனா அரசு சொல்லுது, நாங்க என்ன பண்ணமோ பண்ணோங்க. என்ன பண்ணி கழிச்ச கேட்டா டாஸ்மாக மூடனா, டாஸ்மாக மூடனா கள்ளச்சாராயம் பெருகிடுங்கிறான். டாஸ்மாகில் தான் கள்ளச்சாராயம் உருவாகுது. ஏன்னா உன்னோட டாஸ்மாக்கு நீ வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்க. அவன் போய் காலையில பொழுது புலந்தவனே குடிக்கிறான், மாலை பொழுது சாஞ்சவனே குடிக்கிறான், மதியம் குடிக்கிறான், குடி நோயாளியா மாறுறான், கை நெடுக்குது, குடிக்காம இருக்க முடியல, வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போறான்,
பண்டமாத்தத்தை விற்கிறான். அப்ப காசு முடிஞ்சு போனா பொண்டாட்டியோட நகையை விற்கிறான், பொண்டாட்டி கிடைக்கிற பணத்தை பறிக்கிறான். இப்படி தொடர்ச்சியாக குடிக்காமல் இருக்க முடியாது எங்கள் நிலையை எட்டிய ஒருவன் மலிவு விலையில 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்குதான்னு தேடி போறான். அந்த மலிவு சாராயத்தை கள்ளச்சாரத்தை குடிச்சு சாராயம். எனக்கு மூலம் இது டாஸ்மாக். டாஸ்மாக்கை மூடாது, மதுபான கடையை மூடாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் 1 கோடி பேரை குடி நோயாளியாக இந்த அரசு மாத்திருச்சு. 1 கோடி பேர், 1 கோடி குடி நோயாளி இருக்கான். அப்ப அவரு டாஸ்மாக் சாராயம் இல்லைன்னா அடுத்த கட்டமாக கள்ளச்சாரத்தை நாடுவான். அவ்வளவுதான். அப்ப என்ன, கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும், டாஸ்மாக் கடைகளை மூடணும், இதுதான் தீர்வு. ஆனா மதுபான கடையை மூட முடியாது, இதே திமுக சொல்லுது. கேட்டா நாங்க அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். என்ன அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறீங்க? அண்ணாவின் என்ன ஆட்சி நடத்துறீங்க? அண்ணாவோட மொழிக் கொள்கையை பின்பற்றோம். அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றதாக சொல்கிற இதே திமுக அரசு அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்றல. 1967 திமுக ஆட்சி கட்டில் வந்துருது. திமுக ஆட்சி கட்டில் வந்த உடனே அன்னைக்கு 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம்னு முழக்கத்தை வைக்கிறார் அண்ணா. ஆனா 1 படி அரிசி கூட போட முடியல. 1 படி அரிசி கூட போட முடியலையே, என்னங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பேசாம மதுபான கடை திறந்து விட்டோம்னா வருவாய் வரும், வரி வருவாய் வரும், அந்த வரி வருவாயை கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாது பொய்யர் என்று பெயரெடுத்தாலும் சரி, ஒருபோதும் மதுபான கடை திறக்க மாட்டேங்குது. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுகிறது. இந்தியா முழுக்க மதுவிலக்குக்காக பரப்புரை செய்யும் தயார் என்று முழங்கியவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவை வெளிவந்த திமுக தான் வீதிக்கு வீதி டாஸ்மாக் வச்சிருக்கு. வீதிக்கு வீதி டாஸ்மாக் வச்சுக்கிட்டு சட்ட ஒழுங்கு நிலைமாட்டோம்னா அது கேள்வி குத்தம் இல்லையா? சாராயம் குடிச்ச ஒருத்தன் விதியை பின்பற்றுவானா? சாராயம் குடிச்ச ஒருத்தன் இந்த மாண்புகளுக்கு நெறிகளுக்கு உட்பட்டு செயல்படுறானா? ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. இதை நாங்க ஒடுக்குவோம். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில பேசுவோம். ரவுடிகளுக்கு புரியும் மொழி தான் பேச வேண்டாம், சட்ட மொழியில பேசுங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ரவுடிகள் பெருகிட்டாங்க. எப்படி பெருகுனா? ரவுடி எப்படி பெருகுனா? ஒருத்தன் கொலை பண்றான், கொலை பண்ணிட்டு அந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவன் சிறைக்கு போறான். 3 மாசம் வரைக்கும் இருக்கான். சிறையில இருந்து வெளில வர்றான். அப்புறம் வழக்கு நடக்குது. வழக்குல அரசு தரப்பு தன் சாட்சியை நிரூபிக்க தவறிடுது, குற்றத்தின் தன்மையை நிரூபிக்க தவறிடுது. அதன் விளைவாக அந்த வழக்கை விடுதலை ஆகிறான். அதுக்கு பிறகு மறுபடியும் கொலை பண்றான், மறுபடியும் உள்ள போறான், மறுபடியும் வெளில வர்றான். அந்த வழக்கு நடக்குது, அந்த வழக்கை விடுவிக்கப்படுறான். இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செஞ்சவன், பல வன்முறையை செஞ்சவன், எந்த குற்றத்திலும் அவன் சிறைக்கு போகாம வெளியே உறவினான்னா அவன் அந்த வன்முறையையும் அந்த கொலையையும் தனக்கான தொழில்முறை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியா காசுக்காக கூலிக்காக கொலை பண்றான். அந்த கூலிக்காக கொலை பண்றவன் ரவுடி, அவன் கூலிப்பட. ஒருத்தன் கொலை பண்றப்பவே அவனுக்கான தண்டனை உறுதி பண்ணி 1000 தண்டனை சிறைவாசியாக அவனை கொண்ட உள்ள போட்டிருந்தோம்னா, இன்னொருத்தரை கொலை பண்ணோம்னா வாழ்க்கை ஜெயிலே கழிஞ்சோம்னா பயம் இருக்கும். ஆனா அப்படி செய்யறது இல்லையே, அப்படி ஒன்றும் செய்யறது இல்லையே. சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். 60 ஆண்டு கால திராவிட கட்சியோட ஆட்சி காலத்துல தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுகிற கொடுமை இப்போதான் இருக்கு. ஏன்னா அந்த லட்சத்தை இருக்கு. அவன் 1 மாசமா கண்காணிச்சிருக்கான். ஆம்ஸ்டாங் எங்க போவாரு, எத்தனை மணிக்கு எங்க இருப்பாரு, அவர் எப்படி பயணப்படுவாரு, யாரா இருப்பா, கையில ஆயுதம் வச்சிருப்பாரா, எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கான். ஆனா உளவுத்துறை எங்க கண்காணிச்சு, உளவுத்துறை கண்காணிச்சு எச்சரிக்கை கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. கேட்ட என்ன சொல்றான்? அதாவதுங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியுங்க. கத்தி எடுத்து கத்தியால சாவு. அவங்க ரவுடிசம் பண்றாங்க, கட்டமைச்சு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால இதுதான் வழி, வேற வழி இல்லைங்க. திமுக ஆட்சி எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் ஆம்ஸ்டாங்க கொச்சப்படுத்துறேன். அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக வீழ்த்தப்பட்ட வேளையில் கூட அவரை கொச்சப்படுத்துற நீ. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆம்ஸ்டாங் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாங்க. மூக்க அழகிரி மதுரையில உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? நாளைக்கு மூக்க அழகிரிக்கு ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து, ஒரு பாதுகாப்பு நேர்ந்து, அப்ப பேசுவாங்கல்ல, கத்தி எடுத்து கத்தியால தாங்க சாவு, நாம என்ன பண்ண கேட்குமா? எவ்வளவு வெட்டக்கேடு. நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ஒருத்தர் அறிவிக்கப்பட்டால் கூட
சிறைக்குள்ள உள்ளன்னு கூட பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை. ராணுவத்தை துப்பாக்கி எடுத்துட்டு போறான், ராணுவம் செத்து போயிட்டான்னா துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி தாங்க சாப்பிடும். நாங்க என்ன பண்ணி கேட்பியா? என்ன பைத்தியம் நடத்தணும்? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது, மக்களின் உயிருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது, நடமாடும் சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியாத எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி? எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி? இந்த 200 நாள்ல 595 கொலை அவன் பாட்டுக்கு வெட்டி வீச்சிருக்கான். அவ்வளவு கொலை, அவ்வளவு வன்முறை. சேலத்துல அதிமுக பிரமுகர் கொலை, நெல்லையில தீபக் ராஜா கொலை, பாமக பிரமுகர் வெட்டி அவர் உயிருக்கு பிரச்சனை. இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல்கள். அரசு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது அரசு? திமுக எவனாவது விமர்சிக்கிறானா? அவனை ஏதாவது வழக்கில் போடலாமா? கருணாநிதி விமர்சனம் பண்ணிட்டாங்க. கருணாநிதி எப்படி பேசலாம்? நாங்க பேசினா அவ்வளவு பேசுவோம். இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறோம். தேவையில்லாத சிறுநீரை வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு, எங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு. நீங்க கருத்தை வைக்கிறீங்க, நாங்க கருத்தை வைக்கிறோம். நாங்க நாகரிகம் கருதி எப்போதும் பேசுறோம். நாங்க திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் அம்மா துர்கா மேல விமர்சனம் வச்சது கிடையாது. அவளை நோக்கி நாங்க பேசுறது கிடையாது. கிருத்தியா நோக்கி நாங்க பேசுறது கிடையாது. குடும்பத்தை நாங்க பேசுறது கிடையாது. ஆனா நீங்க வரம்பு மீறி, எல்லை மீறி எங்களை நிலைகுலைய வைக்கணும். குடும்பத்தை பேசணும், தனிநபரை பேசணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க. யார் இந்த மண்ணுக்கானவங்க? யார் இந்த மக்களுக்கானவங்க? திமுக மேல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச 1000 பாதகத்தை, 1000 கொடுமைகளை சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியால அந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச ஒரே ஒரு பாதகத்தை சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கெடுதல் சொல்ல முடியுமா? 14-15 ஆண்டுகளாக இந்த களத்துல மண்ணுக்கு மக்களுக்காக அர்ப்பணிப்போடு நிற்கிறோம். காசு கொடுத்தாதான் திமுகவில் அதிமுகவில் பரப்புரைக்கு வருவான். காசு கொடுத்தால்தான் அங்க வேலை நடக்கும். காசு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்தா நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியில சொந்த காசை போட்டு வர்றேன். படுக்க இடம் இருக்காது, சாப்பாடு ஒழுங்கா இருக்காது. அவன் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஓரத்தில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு அர்ப்பணிப்போடு நிற்கிறேன். திமுக போன சம்பாதிக்க முடியும், வாரி தலைவர் பொறுப்பு கிடைக்கும், ஏதாவது நம்ம கண்டக்ட் எடுத்து ஏதாவது பிழைக்காம நடப்பான். நாம் தமிழர் கட்சியில் இருந்தா இழப்புலாம், கேஸ் போடுவான், அவதூறு பரப்போம், என்ன வேணாலும் செய்வான். ஆனாலும் திமுறோடு நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் நோக்கத்துக்காக வந்தவர்கள். திமுக மாதிரி காவாலி பய கூட்டமா நாங்க? மூடடிச்சு உரையில போட கூட்டமா நாங்க? திமுக பேசக்கூடாது, பேசக்கூடாது. உனக்கு திராணியம் தான் பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்து, நெஞ்சல குத்து, முதல குத்தாத, நேரடியாக கொண்டு வழக்கு போடு. குண்ட சட்டம் அதிமுக ஆட்சியை பார்த்தாச்சு. அதே போல வழக்க போடு, குண்ட சட்டத்தை போடு, நெஞ்சல குத்து. எது கொள்றான்? முதல குத்தாத, கோலம் மாதிரி. இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு எண்ணெயை எவ்வளவோ பரவாயில்ல. உண்மையிலேயே எண்ணெயை ஒரு அடக்குமுறை, அது கொடுமை. ஆனா அங்க இருந்த அதிகாரிகள் ரொம்ப நாகரிகமா நடந்துட்டாங்க, ரொம்ப கண்ணியமா நடத்தினாங்க. எந்த இடத்தையும் மரியாதை கொண்டு நடத்தல. எனக்கு எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா, அலைபேசியில ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாருங்கிறது தான் எனக்கு குற்றச்சாட்டு. நான் போய் விசாரணை உட்கார்றேன். விசாரணை உட்கார்ந்த உடனே என்ன வழக்கம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த சேலம் பக்கம் வெடிகுண்டு தாக்குதல் வாங்கி அதானங்க வழக்கு அப்படிங்கிற. இல்ல இல்ல, ஜெர்மன்ல இருந்து சீழன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு. சரிங்கய்யா, நான் எடுத்தேனா? நீங்க எடுக்கல, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவர் எதுக்காக கூப்பிட்டான்னு சொல்லுங்க. இது எப்படி சொல்ல முடியும்? நான் போன் எடுக்காத சொல்லலாம், நான் போனே எடுக்கல. அவர் போன் பண்ண வார்த்தை இவர் சொல்லி எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்றது? அது அங்கேயே கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு 4 ஓட்டணும்ல 8 மணி நேரம்னு உங்க சொந்த கதையை சொல்லுங்க. அதாவதுங்கய்யா, நம்ம 2009 போவீங்கய்யா. 2009 நான் படிச்சுட்டு இருந்தேங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு பல கதை. அப்ப படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு கவிதை எழுதுனீங்க. கவிதை ஈழத்தை பற்றி எழுதுனேன். என்ன எழுதுனீங்க? சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்களின் இன்னல்கள் தீர தமிழிடம் மலர்ந்தே தீர்மானங்க. அப்படின்னு அருமையா இருக்கு. நான் பேனா எடுத்துட்டு வரேன். இருங்க, மறந்துடாது, இருங்க. நான் பேனா எடுத்து வரணும். பேனா எடுக்க போயிட்டாரு. பேனா எடுத்து எழுதிக்கிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேல அவருக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சங்கீத சுவரங்கள் 7 கணக்கான பாட்டு தான் உண்டு. சாயங்காலம் நான் வெளில போய் அண்ணாமலை எப்படி புழக்கிறேன் பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க, உங்க வேலையை நீ பண்ணுங்க. அப்புறம் அலைபேசி அலைபேசியில ஐயா அந்த அலைபேசி வேலை வேணும்னாரு. ஐயா யூடியூப்பே இதான் ஐயா ஓடுது, இந்த ஒத்த அலைபேசி வச்சு யூடியூப் நடத்திட்டு இருக்கேன், நீ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா படுத்துறீங்க அப்படின்னா, சரி எடுத்துட்டு போங்க, நீங்க அப்புறமா ஊருக்கு போயிட்டு அப்புறமா கொடுத்துட்டு தகவலை எடுத்துக்கிறோம், எதுவும் அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு குறைந்தபட்சமான மாண்பையும் நாகரிகத்தையும் கடைபிடிச்சாங்க.
வழக்கே அலைபேசிட்டான். அலைபேசி அவன் கையில இருக்குது. அலைபேசியில திருட்டு பயிலுக்கு போது எதுவும் திருடல. ஆனா இவன் அலைபேசியில திருடி வெளியிடறாங்களாம். இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல திமுக பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு காலம் ஆடுவனி? இப்ப என்ன பண்ணி என்ன பண்ண போற? அவர் குற்றவாளிங்க. அவர் சமூகத்தில் பேச இல்லைங்க. அவர் திமுக பேச அருகதை இல்லைங்க. யாரா பேசலாம்? யாரு பேசலாம்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்லாம் ஒரு ஆளு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சாரா, உருவாக்கினாரா? வழிய வழியே வர்றப்ப அவரும் மேடல பேசினாரு. நாங்க அதை தாண்டி பேச முடியும். எங்களுக்கு ஒரு தராதரம் இருக்கு. நாங்க பன்னிகள் போல சாக்கடை உணர முடியாது. நாங்க அந்த அளவுக்கு போக முடியாது. நாங்க அரசியல் விமர்சிக்கிற கேள்வி எழுப்புறோம். கேள்விக்கு பதில் சொல்லு, விமர்சனத்துக்கு பதில் சொல்லு. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாய் நான் கெடும் வள்ளுவன் சொல்றான். அதுக்கு கருணாநிதி அளிப்புரை எழுதிய பொழிப்புரை அரசின் குறைகளை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெடுங்கிறது. அரசின் குறைகளை, குற்றங்களை, பிழைகளை சொல்லணும் அப்படிங்கிறது. வள்ளுவம் பண்ணது மன்னராட்சி காலம். இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னனுங்கிறான். மன்னராட்சியில மன்னன் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கப்படுது இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை செல்வாக்கு நிலைநாட்டுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளவு கொடிமையான ஆட்சியை கொடுத்தாலும் அவன் தான் தொடர்ச்சி ஆள போறான். இருந்த போதிலும் மன்னராட்சியில் கூட குறைகள் சொல்லப்படுதுங்கிற. ஆனால் இது மக்களாட்சி. ஆட்சி மக்களுக்கானது. ஆனா இந்த ஆட்சியில குறைகளை பேசக்கூடாது, குற்றங்களை பேசக்கூடாது. எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, செல்வராகவன் ஒரு இயக்குனர், அவர் ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போடுறாரு? மழை பெய்யறப்ப சென்னை அவ்வளவு ரம்மியமா இருக்குங்கிறார். நான் ஒரு பதிவு போடுறேன், ஐயா கொஞ்சம் சாலை இறங்கி பாருங்க, ரொம்ப நச நசன்னு இருக்குங்க, சென்னை தாங்காதுங்கிறேன். அதுக்கு திமுக திட்டம் நினைச்சுக்கிட்டு 4 பேர் இந்த கடிக்கிறான். எப்படா திமுக குறை சொல்லலாம்னு. ஏன்னா மன நோயாளியா மாறிட்டான். திமுக பேசக்கூடாது, திமுக சொல்லக்கூடாது. பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்துறது. திமுகவை பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமாக திமுக இணைய கூலி படம் இந்த வேலை செய்யுது. களம் பேரு, இணைய தளம் பேரு. மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. நீ அங்க கருத்து வாங்கிட. திமுக பயங்கரமான ஆட்சி கொடுக்குதுங்க. அதுவும் மோடி எல்லாம் பார்த்து மறந்துட்டாரு. ஆளுநர் பார்த்து அதிர்ந்துட்டார். ஸ்டாலின் அடித்தார் கிள்ளி, அதிர்ந்தது டெல்லி. ஸ்டாலின் ராஜ்யம், ஆளுநர் பூஜ்யம். வந்தாஸ்ட் உதயநிதி, பாஜக சரணாகதி. எங்கடா கண்டுபிடிக்கீங்க இதெல்லாம்? எப்படா எழுதுங்க? யாரா எழுதி தர்றாங்க கொடுக்கலாம்? நாங்களும் தான் யூடியூப்ல வீடியோ போடுறோம், தமிழ் வைக்கிறோம். இப்படி எல்லாம் வரமாட்டேன் எங்களுக்கு. புதுசு புதுசா சொல்றேன். பாரதிய ஜனதாவை திமுக எதிர்க்குமா? எதிர்க்க மாட்டான். எதிர்ப்பது போல வேடம் விடுவேன். திமுக கோட்பாடு என்ன? லெப்ட்ல கையை காட்டுவான், ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போடுவான். கணிக்கவே முடியாது. இவங்க அம்பானி அதானி இருக்கிறாங்களா? அதானியோட வாகனம், அண்ணன் சொன்னது போல, அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல, அதானியோட வாகனம் சித்தரஞ்சன் சாலைக்கு எதுக்கு வந்துச்சு? அதானி தமிழ்நாட்டுக்கு எதற்காக வந்தார் சொல்லு பாப்பனி. சபரீஸ்வரர் சந்திக்கணும் சொல்லு. திமுகவுக்கும் அதானிக்கும் மறைமுக ஒப்பந்தம் ஆகணும் சொல்லு. அதிமுக ஆட்சி காலத்துல நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல 3000 கோடி ஊழல் செஞ்சது அதானி நிறுவனம். உனக்கு திராணி இருக்கு, தெம்பு இருக்கு, விகிதம் இருக்கு, ஆன்ம இருக்கு, முதலம் இருக்குன்னா அதானி நிறுவனத்தை வழக்கு போடுற. வழக்கு போட துப்பு இருக்கா? ஒரு பாட்டு பண்ணதுக்குங்க, ஒரு பாட்டு பண்ணதுக்கு உடனடியா கைது பண்ண துடிக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியில கைது பண்ண வேண்டிய எல்லாரும் வெளில விடுறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய ஒருவரையும் விடுவிக்க மாட்டோம். நாங்க ஒருவரையும் விட மாட்டோம். நாங்க வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றும் சொன்னது இதே திமுக. 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் கனிமொழி அம்மையாருக்கு வாக்கேற்கிற போது இதே திமுக கேட்டது, குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றணுமா, ஸ்டாலினுக்கு நீதி கிடைக்கணுமா, திமுக ஓட்டு போடுங்க. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யாரையும் இதுவரை திமுக அரசு செயல்படுத்தல. கைது பண்ண துப்பு இல்லை, துப்பு கட்ட கேடு கட்டாச்சு, யாரையும் செயல்படுத்தலாங்க. அது தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ். அந்த சைலேஷ்குமார் யாதவை இவன் பதவி உயர்வு கொடுத்து கௌரவிக்கிறான் இதே திமுக அரசு. கொடநாடு கொலைகளுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கு? ஒரு முன்னேற்றம் இல்லை. வேங்க வயல மனித கழிவு கலந்துட்டான் குடிநீர் தொட்டில. 2 ஆண்டாக போதுங்க, யாரையும் கைது பண்ண துப்பு இல்லைங்க. கேடு கட்ட திமுக அரசுக்கு அவனை கைது பண்ண துப்பு இல்லை. இதுல யார் யார் திமுக பேசுறானோ அவனை ஒடுக்குவது, சிறைப்படுத்துவது. சவுக்கு சங்கரை கைது பண்ண, சரி நான் ஏத்துக்க, அது பேசின பேச்சு ஏற்புடையதில்லை. பெலிக்ஸ் ஏன் கைது பண்ண?
அவர் எதுக்க உட்காந்து தலையாட்டிட்டார், ஆமாம் போட்டார். ஆமாம் போட்டதுக்கெல்லாம் கைது பண்ண முடியாதா? நான் பேசுறேன்னா என்ன கைது பண்ண முடியும்? கைது ஆளுநர் கைது பண்ணுவியா நீ? சரி, இதுல பல விவரமா இருக்கிய. நான் கேட்கிறேன், போன அதிமுக ஆட்சி காலத்துல ராஜசாஸ்திர காவல்துறை அதிகாரி, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. நடந்துகிட்ட பிறகு அந்த அம்மா போய் புகார் கொடுத்து சிபிசிஐடியால வழக்கு நடத்தப்பட்டு விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. திரும்ப அவர் மேல்முறையீடு பண்றாரு. விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் போகுது, அங்கேயும் உறுதிப்படுத்தப்படுது 3 ஆண்டு சிறை தண்டனை. அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் வர்றாரு, அங்கே மேல்முறையீடு பண்றாரு, அங்கேயும் தண்டனை உறுதிப்படுத்தப்படுது. இப்படி 3 நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ராஜசாஸ் அறிவிக்கப்படுறார். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அவரால் ஜாமீன் வாங்க முடியல, இடைக்கால தடை வாங்க முடியல தீர்ப்புக்கு. ஆனா கடந்த மே 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்குறாரு. அந்த 3 நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இடைக்கால தடை வாங்குறதுக்கு இடையே 11 மாசம் இருக்கு. 11 மாசங்கள்ல நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாஸ கைது பண்ணாம திமுக அரசு, தமிழ்நாடு அரசின் காவல்துறை ஏன் விட்டு வச்சு? நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜசாஸை 11 மாசம் ஏன்டா கைது பண்ணல? ஏன் கைது பண்ணல? நீங்க தான் இரும்புக்கா கொண்டு ஒடுக்குவீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரே, ஏன் கைது பண்ணல? அப்ப என்ன, உங்களுக்கு தேவையான ஆளு தான் அனுசரிச்சிருக்கீங்க. இதுல ஒருத்தர் இருக்காரு திருச்சியில, வருண்குமார் அதிகாரி, உண்மையின் உருவம், நேர்மையின் வடிவம், இன்னும் பல பல. இந்த பிதாமகன் படத்தை வர்ற மாதிரி உன் கதையை கேட்ட காலித்து போன இவ்வளவு கவலமா இருக்குங்கிற மாதிரி அவர் கதையை கேட்டா அதை விட கவலமா இருக்கு. அவர் நாம் தமிழர் கட்சியை பழி வாங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து அவர் ரசிக்கிறாங்க. ரசிங்க, எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசிங்க. எங்களுக்கு ஒரு காலம் வரும், இந்த காலம் இப்படியோ போயிடப்படுறது இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று எதிர்வினை உண்டு இல்லை. நீட்டொழி 3ஆம் விதி போல எல்லா விலைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினையும் வரும். நாங்கள் வந்து சட்டத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அதிகாரம் வரும், ஒரு காலம் வரும், செய்ய வேண்டியது செய்வோம். சசிகலா சொன்னது போல செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த ஆட்சிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியா இருக்குது. மின்கட்டத்தை அதிமுக ஆட்சியில உயர்த்துறாங்க. இதே ஐயா ஸ்டாலின் சித்தரஞ்சன் சாலையில கருப்பு கொடி இருந்து கருப்பை செலுத்தி குடும்பத்தோடு போராட்டம் நடத்துறாரு. ஷாக் மின் கட்டணமா மின்சாரமான்னு கேட்கிறாரு. ஆனா உங்க ஆட்சி எதற்காக 3 முறை மின்கட்டத்தை உயர்த்துறீங்க? எதற்காக? இந்த மின்கட்டத்தை உயர்த்தினால் சாமானிய மக்கள் தான் பாதிப்படைவ. எல்லா கடையோட வாடகை உயரும். அந்த வாடகை உயர்னா அவன் அந்த விலை எங்க போடுவான்? அத்தியாவசிய பொருட்கள் மேல போடுவான். அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்தால் யார் பயப்படுவான்? அடித்தட்டு உழைக்கும் மக்கள். உங்களுக்கு என்ன, நீங்க 3 ஆண்டுகள் 30,000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. சாமானிய மக்கள் அன்றாடம் காட்சி என்ன பண்ணுவான்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு பதிலும் இல்லை. திமுக எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும், என்னென்ன கொடுமைகள் பண்ண முடியுமோ பண்ணட்டும். ஏன்னா அவங்க அப்பா இதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் பண்ணாங்க. 2006 2011 ஆட்சி காலத்தில் அவ்வளவு பண்ணாங்க. 2011 திமுக ஆட்சி இழந்துச்சு. எதிர்கட்சி பதவியை கூட ஐயா கருணாநிதியால பெற முடியல. 10 ஆண்டு திமுக கூப்பில் இருந்துச்சு. அப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, கடந்த காலத்து அவருக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னாங்க. மன்னிப்பு கேட்டு மன்றாடினாங்க. 10 ஆண்டு அதிகாரத்தை இழந்த திமுக அதுக்கு பிறகு அதிமுகவோட தவறின் விளைவாக ஆட்சி கைப்பற்றது. அதே போல எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க. 2026 கட்டாயம் எல்லாத்துக்கெல்லாம் வச்சு செய்வோம். இதனால நாங்க சோர்ந்து போயிடுவோம், முடங்கி போயிடுவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணு. நாங்கள் திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், வீரியமா போராடுவோம். ஏன்னா தலைவர் சொன்னது போல சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு எமக்கு வழிகாட்டியா இருக்கிறது. நாம் துணிந்து போராடுவோம் என்று தலைவர் பிரபாகர் முடிஞ்சது போல சத்தியம் சாட்சியா இருக்கு. எங்களுக்கு தலைவர் பிரபாகர் உளவியல் படமாக இருக்காது. அது ஒண்ணு போல் நாங்கள் நிமிர்ந்து வருவோம். அதனால எனக்கு வெறி வேணும் இல்ல, வன்மம் வேணும் இல்ல. எதிரி வந்து சண்டை போடாமட்டான நம்ம சுதந்திரம் இல்ல. நீ வெறியேற்றி விடு, வன்மத்தை வளர்த்து விடு, ஒழிச்சு கட்டினோம்னா அளவுக்கு வன்மத்தை வளர்த்து விடு. நாங்க உறுதியா அடிப்போம், ஏறி அடிப்போம். அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான களத்தில் அயராது பாடுபடுவோம், போராடுவோம். இந்த அவதூறு பரப்புரைகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளுவோம். பொது வாழ்க்கையில் வந்துட்டா
2 குணம் ரொம்ப அத்தியாவசியம். ஒன்று சகிப்புத்தன்மை, 2 வரணும். கொடும் அடக்குமுறையோ கடும் அவதூறு பரப்புறையோ எல்லாத்தையும் தவிரணும். என்னென்னமோ கதை சொல்லுவான், எல்லாத்தையும் புறந்துடணும். நாம் இலக்கு நோக்கிய பயணத்தில் நாம் நடைபெறுவோம். நம் கோட்பாடு கொள்கை தெளிவாக இருக்கிறது. நம் தலைவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த தலைவனை நெஞ்சிலேந்தி இந்த இனத்திற்கான விடுதலை பயணத்தில் அயராது பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.